அதாவது ஆன்சர் சொல்றேன். ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஷீ லுக்ஸ் பிரெட்டி டு மீ. எப்போ ஃபார் போடுறோம், எப்போ டூ போடுறோம்? ஏதாவது இன்னைக்கு நான் சொல்றது எதுக்குன்னா, நம்ம வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி இதுக்கு இது கரெக்டுங்கிறது இல்லை. டெக்னிக்கலாக ஆஸ் இங்கிலீஷில் வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இது. It is important for me. It is not only for him. It is for everybody அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால ஃபார் போடுறோம் வந்து. See, இல்லை looks pretty வந்து it may vary. இல்லை அதாவது See, சரி, வேற யாராவது சொல்றீங்களா? இல்லை, இது இன்னும் இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும். இல்ல ஆன்சர் அதான் இப்ப ஆரம்பகம் சார் ஆன்சர் அதான். ம். அதாவது ஃபார் அப்படின்னா an amount of benefit சொல்றது. டூ போட்டா ஒப்பீனியன். ஷீ லுக்ஸ் பிரெட்டி டு மீ. இட் இஸ் மை ஒப்பீனியன் தட் ஷீ இஸ் பிரெட்டி. அப்படி வரும்போது டு மீ போடணும். when there is an element of benefit, ஃபார் போடணும். நீங்க வந்து என்ன சொல்லலாம், இந்த ஆப்பிள் சீம்ஸ் ரைட் டு மீ. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பிள் ரைப்பா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து டூ தான் போடணும். ஷீ பாட் எ கிஃப்ட் ஃபார் மீ. பெனிஃபிட். நாராயணமூர்த்தி சார், ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து ஃபுட் இம்பார்ட்டன்ட். இல்ல அப்படி கிடையாது, நான் ஜெனரலா ஃபர்ஸ்ட் சொல்றேன். பர்சன் ஃபர்ஸ்ட் வந்து பர்சன் இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் தான் செகண்ட் ஒன் வந்து ஆக்ஷன் இம்பார்ட்டன்ட் சொல்லுச்சு. இல்ல இல்ல அப்படி கிடையாது மேடம். ஒப்பீனியனை பொறுத்து வரும்போது டூ வரணும். பெனிஃபிட் இருந்ததுன்னா ஃபார் வரும். கரெக்ட் சார். ஆனா இந்த இடத்துல நீங்க வந்து இந்த ஃபுட்ட கொடுத்திருக்க வேண்டாம்னு தோணுச்சு. வேற ஏதாவது சென்டென்ஸ் கொடுத்திருக்கலாம். நிறைய இருக்கு. ஸ்டடி மேக்ஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஏன்னா ஃபுட் இஸ் லைக் இட் இஸ் ஃபார் எவ்ரிவன் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? வேற ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா வரும்னு தோணுச்சு. இங்க பாருங்க, அது இங்க ஒன்று கொடுக்குறேன். இத பாருங்க கல்யாணி மேடம், வாக்கிங் இஸ் குட் ஃபார் மீ. அவங்க அப்புறம் அதுக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க, வாக்கிங் இஸ் குட் ஃபார் எவ்ரிவன். நோ நோ, இட்ஸ் நாட் குட் ஃபார் மீ. இல்ல இல்ல, அது வந்து நீங்க உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். எக்ஸசைஸ் அதுதான் சொல்றேன். சோ அது வந்து இல்ல இல்லங்க, ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா இட் வேரிஸ் இல்ல. எக்ஸசைஸ் வேல்யூபிள் ஃபார் மீ. பெனிஃபிட். ஓகே குட். ஒபினியன் கிடையாது. பெனிஃபிட் வந்தது அப்படின்னா ஃபார். ஒபினியன்னா டு. அதான் சார், எக்ஸசைசஸ் அது வந்து டிஃபர்ஸ். ஓகே, நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் பெனிஃபிட்டையோ நீங்க உங்க லைஃப் ஸ்டைலையோ கம்பேர் பண்ணக்கூடாது. எஸ் சார், ஐ அம் a rare piece. ஓகே, நான் சும்மா ஒரு 5 தான் மேடம் எடுத்தேன் நான். ஏன்னா கொஞ்சம் டிஸ்கஷன் இதுல போகுங்கிறதுக்காக 5 தான் எடுத்தேன் நான். அந்த ஃபுட்டையே நீங்க எடுத்துக்கிட்டாலும் the food looks spoiled to me. Food looks, the old food looks spoiled to me. அது ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அந்த ஃபுட்டையே வச்சுக்கிட்டா நீங்க இன்னொன்று கொடுக்கலாம். அப்படி கொடுக்கலாம் சார். ஈஸ் வந்திருக்கு சார், ஈஸ் எடுத்துருங்க. ஆமா, food looks spoiled. ஓகே.